equal to open braces close braces. உங்களுக்கு தெரியும் open braces close braces யூஸ் பண்ணோம்னா it is called dictionary data typeல நம்மளுக்கு ஒன்று கீ இருக்கணும், இன்னொன்று டேட்டா இருக்கணும். என்னோட கீ நேம் வந்து பாப்புலேஷன், POPULATION பாப்புலேஷன். ஓகே, அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வைக்கிறேன். ஓகே, கமா தென் ஹாஸ்பிட்டல் அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 190 வைக்கிறேன். இது நம்ம ஸ்கூல் புக்கில் பேஜ் நம்பர் 45ல ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, ஒரு டேபிள். ஓகேவா, அந்த டேபிள் தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் அந்த டேபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டேட்டாவை சர்ச் பண்ண போறோம், தேடி எடுக்க போறோம். ஓகே, ஸோ தேடி எடுக்கணும்னா எனக்கு கண்டிப்பாக என்ன வேணும், ஒரு டேபிள் வேணும். நெக்ஸ்ட் ஸ்கூல், SCHOOLS ஸ்கூல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஸ்கூல்ஸ். இதுதான் டேட்டா. ஓகேவா, ஸோ டபுள் கோட்ஸ் போடணும். ஏன் டபுள் கோட்ஸ் போடுறோம்னா அது ஸ்ட்ரிங்கு. இதே மாதிரி நம்ம டேட்டாஸ் என்ன பண்ண போறோம், இப்போ D1ன்றது D2, D2, D3, D4, D5. ஸோ டோட்டலி 5 வேரியபிள்ஸ். அந்த 5 வேரியபிள்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா வேல்யூஸ் கொடுக்குறோம், வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ பாப்புலேஷன் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. தென் ஹாஸ்பிட்டல் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஹாஸ்பிட்டல் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தென் ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோட்டலி 5 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். இட்ஸ் நார்மல் வேரியபிள், இட்ஸ் நாட் அ டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட். ஸோ வி கிரியேட்டட் 5 வேரியபிள்ஸ். ஓகே, D1, D2, D3, D4, D5. ஓகே, ஸோ பை யூசிங் டிக்ஷனரி யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், வி கேவ் வேல்யூஸ். இன் டிக்ஷனரி வி யூஸ்டு 3 செட், பாப்புலேஷன், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்கூல்ஸ். 3 செட் ஆஃப் கீஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட், print D1, D2, D3, D4, D5. ஸோ சும்மா நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். சேவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, SCL.py ப்ரோக்ராம் நேம். ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணோம், அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அவுட்புட் வந்துச்சு. அவுட்புட்டில் எல்லாத்துடைய டேட்டாஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த டேட்டாஸ் வந்து இப்படி கொசன்னு இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஈஸியாக ஃபைன் பண்ண முடியாது. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்டில், 2D ஃபார்மேட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அது அரேஞ்ச் பண்ணுறது தான் நான் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பேர் தான் டேட்டா ஃப்ரேம். அந்த டேட்டா ஃப்ரேம் நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும், இம்போர்ட் PANDS pandas as PD, பிகாஸ் அந்த ஃபங்க்ஷன் டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்குள்ள இருக்குன்னா பாண்டாஸ்குள்ள இருக்கு. ஸோ நம்ம பாண்டாஸை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பாண்டாஸ்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண பாண்டாஸை நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும், ரைட். ஸோ பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிட்டு தென் DF தான் என்னுடைய டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட், ரைட். DF ஈக்குவல் டு PD டாட் டேட்டா கேப்ஸில் வரணும் டாட் DATAFRAME டேட்டா ஃப்ரேம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னுடைய வேரியபிள்ஸ் எல்லாம் தூக்கி போட்டேன்னா அது என்ன பண்ணணும்னா அழகாக டேபிள் காலத்தில் ஆட் பண்ணி விட்டுரும். ஓகேவா, ஸோ நான் இது எல்லா டேபிளும் இதுக்குள்ளே போட முடியாது.
சாரி எல்லா வேரியபிள்ஸ் இது கூட போட முடியாது. அந்த வேரியபிள்ஸை நான் என்ன பண்ணணும், லிஸ்ட்டில் போட்டு அடக்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் தட் நான் என்ன பண்ணுறேன், d6 ஈக்குவல் டு லிஸ்ட்டில் போடுறேன். ஓகே, லிஸ்ட்டு எல்லா வேரியபிள்ஸும் அடக்கி வச்சுக்கிறேன். d1, d2, d3, d4, d5. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா d1, d2, d3, d4, d5 இந்த எல்லா வேரியபிளையும் d6ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி லிஸ்ட் டேட்டா டைப் மூலியமா நான் லைனாக என்ன பண்ணி வச்சிருக்கேன், அடக்கி வச்சிருக்கேன். ஸோ இப்போ எல்லா வேரியபிளுடைய வேல்யூஸும் எதுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன்னா d6க்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த d6 தூக்கின்னு வந்து ஒரு இன்புட்டா டேட்டா ஃப்ரேம்க்கு கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ சேவ் பண்றோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தனித்தனியா ஒவ்வொரு வேரியபிள் நான் டிஸ்பிளே பண்ணும்போது அது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, ஏன் அவுட்புட் வரல அப்படின்னா நான் வந்து பிரிண்ட் பண்ணவே இல்லை, அதனால அவுட்புட் வரல. ஸோ print பிரிண்ட் df நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, df இஸ் a டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம்ல இருக்கிற அவுட்புட்டை நான் எதுக்குள்ள சேவ் பண்ணிருக்கேன்னா டேட்டா ஃப்ரேம்ல dfல சேவ் பண்ணிருக்கேன். என்னடா ஒண்ணுமே வரல? வந்துச்சு. இங்க பாருங்க டிஃபரன்ஸ் தெரியும் பாரு. நம்ம டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாத என் டேட்டாவை நான் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன்னா எல்லாமே லைனாக இருக்கு, எது எங்கே இருக்குன்னே தெரியல. ஓகேவா? நான் டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்னுடைய வேரியபிள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அதுக்குள்ளே போட்டேன்னா அழகாக அது என்ன பண்ணிச்சு, ஒரு டேபிள் காலம் மாதிரி எனக்கு அசைன் பண்ணி கொடுத்துருச்சு, அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு. நான் என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே இதுலேருந்து அழகாக எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இண்டெக்ஸ் 0, 1, 2, 3, 4 இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூஸ் எப்படி மாற்றுறோம் அப்படின்னா நம்ம டேட்டா ஃப்ரேமில் இன்புட் கொடுத்துருக்கீங்களா நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸோ d6ன்றது என்னோட ஹோல் டேட்டா d1, d2, d3, d4, d5, d6 இது எல்லாத்துடைய டேட்டாவையும் நான் யாருக்குள்ள போட்டு வச்சிருக்கேன், d6ன்ற வேரியபிளில் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? அந்த d6 நான் என்ன பண்ணியிருக்கேன், டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு இன்புட், d6ன்றது ஒரு இன்புட். அடுத்த இன்புட் என்னன்னா என்னோட இண்டெக்ஸை நான் மாற்றணும். டிஃபால்ட்டாக என்னோட இண்டெக்ஸ் 0, 1, 2, 3, 4 இருக்கு. ஸோ நான் இண்டெக்ஸ் எப்படி மாற்றுவேன், indx இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ரைட். நான் இப்போ கண்டினியூஸாக நான் என்ன பண்ண போறேன்னா வேல்யூஸ் தர போறேன். வேல்யூஸ்னா நேம் தர போறேன், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் தர போறேன், ஊர் பேர். அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஊர் பேர் வந்து வெள்ளூர் போட்டுக்கலாம், VELLORE வெள்ளூர். செகண்ட் ஊர் பேர் என்னது, சேலம். தேர்ட் ஊர் பேர் வந்து சென்னை, CHNNA சென்னை. அடுத்து மொத்தம் 5 வரணும். அடுத்து என்ன இருக்குது, DL டெல்லி. அடுத்து என்ன இருக்குது, டெல்லிக்கு அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன ஊர் ஏதாவது, மும்பை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே இண்டெக்ஸில் 5 நேம்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? 5 நேம்ஸும் வந்து நான் என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக கொடுக்க முடியாது, அதனால் லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ டேட்டா ஃப்ரேமில் நான் 2 இன்புட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து d6 எல்லா டேட்டாவையும் ஒன்றா கொடுத்துருக்கேன். இன்னொரு இன்புட்னா இண்டெக்ஸை வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிக்குவோம், திருப்பியும் ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம், அவுட்புட்டில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். வெரி குட். இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி இந்த அவுட்புட்டில் அந்த டேபிளில் இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4 டிஃபால்ட்டான இண்டெக்ஸ் வேல்யூஸ் இருந்தது. நம்ம என்ன பண்ணோம், இண்டெக்ஸ் வேல்யூஸை மாற்றணும். எது மூலிமா மாற்றணும், டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனில் அதனுடைய இன்புட்டில் நான் என்ன பண்ணேன், இண்டெக்ஸ் வேல்யூஸ் கொடுத்தேன். ஸோ கொடுத்ததுனால மாறி போச்சு. இப்போ எனக்கு அவுட்புட் வந்துச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு யூஷன் தான். ஓகேவா? நம்ம இதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம், இதுலேருந்து எடுக்க போகிறோம், எனக்கு தேவையானது மட்டும் எடுக்க போகிறோம். அதுதான் வந்து செலக்டிங் டேட்டா ஆர் ஆக்சஸிங் டேட்டா. டாபிக் நேமே அதுதான். சரியா? பேஜ் நம்பர் 45ல் அவங்க கொடுத்துக்கிற டேபிள் காலத்தை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்மகிட்ட டேபிள் கால் இல்லாமல் நான் என்னத்தை உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்,
ஒரு டேபிள் காலம் ரெடி பண்ணிருக்கேன். டேபிள் காலம் ஒரு ரிவிஷன் மாதிரி தான் நம்மளுக்கு. ஆர் ஆக்சஸிங் எ காலம், ஒரு காலம் நேம் யூஸ் பண்ணா நம்ம என்ன பண்ண முடியும், அழகா நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், பிரிண்ட்டுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டிஎஃப் கொடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ எல்லாமே டிஎஃப் இருக்கட்டும். நெக்ஸ்ட் நான் திருப்பி இன்னொரு பிரிண்ட் தரேன், பிஆர்ஐஎன்டி பிரிண்ட். இங்க என்ன பண்ண போறோம், டிஎஃப் டாட் காலம் நேம். நம்ம ஏற்கனவே காலம் நேம்னாது பாப்புலேஷன், ஹாஸ்டல், ஹாஸ்பிட்டல் அண்ட் தென் ஸ்கூல்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதான காலம் நேம். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் கொடுக்குறேன். HOSPITAL. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, டிஎஃப் டாட் டிஎஃப்ல இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்ற நேம்ல இருக்கிற காலம்குள்ள இருக்கிற எல்லா டேட்டாஸ் மட்டும் எனக்கு வேணும், மற்ற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அது மட்டும் எனக்கு ஃபெச் பண்ணி கொடு, எனக்கு எல்லாமே காமிக்காத. சரி, நம்ம லைக் வந்து டிஎஃப் டாட் ஆட்ரிபியூட் தரும் இல்லையா. ஸோ ஆட்ரிபியூட்டுடைய சின்டாக்ஸ் அது ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஆட்ரிபியூட் நேம். ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கே டிஎஃப் டாட் காலம் நேம். ரைட். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணுறேன், பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்ட்டு. ஆன்சர் வந்துச்சுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பெரிய டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டேபிள்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொண்டு வரேன். ரைட். ஸோ அந்த வேலூரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல், வேலூர்னு கிடையாது, இது வந்து இண்டெக்ஸ். வேலூர், சேலம், சென்னை, டெல்லி, மும்பை எல்லாம் இண்டெக்ஸ் வந்து ஜென்ரலாக வந்துடும். ஓகேவா, இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஏதாவது டவுட் இருக்கா, வெறும் ஹாஸ்பிட்டல் அந்த பர்டிகுலர் காலம் டேட்டா மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸ்கூல் டிஸ்பிளே ஆகல, பாப்புலேஷன் டிஸ்பிளே ஆகல. இப்போ உங்களுக்கு வந்து வெறும் பாப்புலேஷன் மட்டும் வேணும், இல்லை வெறும் ஸ்கூல் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஈஸி. அதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலை தூக்கிட்டு பாப்புலேஷன் இல்லை ஸ்கூல், SCHOOL ஸ்கூலில் சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரிண்ட்ல என்னது, ஃபுல் டேபிளும் பிரிண்ட் பண்ணிருக்கு. செகண்ட்ல பாருங்க, வெறும் ஸ்கூல் அந்த காலம்ல இருக்கிற வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்கு. சரிங்களா, இதுதான் நம்ம பேச வந்தது. ஓகே, இதுதான் வந்து பேஜ் நம்பர் 45ல இருக்குது. செலக்டிங் ஆர் ஆக்சஸிங் எ காலம் பண்றது, கமா டிஎஃப் டாட். திருப்பி நான் என்ன பண்றேன், ஹாஸ்பிட்டல்ஸ், HOSPITALS ஹாஸ்பிட்டல்ஸ். இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டிஎஃப் டாட் ஸ்கூல்ஸ்னா டிஎஃப் குள்ள இருக்கிற அந்த ஸ்கூல்ஸ் காலம்ல இருக்கிற எல்லா டேட்டாஸும் டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட் நான் கமா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் கமா கொடுத்து என்ன பண்றேன், கமா கொடுத்து டிஎஃப் டாட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னா அர்த்தம் டிஎஃப் குள்ள இருக்கிற, ஓகேவா, ஒரு காலம், அந்த காலம் நேம் ஹாஸ்பிட்டல்ஸா இருந்துச்சுன்னா அந்த காலம்ல இருக்கிற எல்லா டேட்டாஸும் டிஸ்பிளே ஆகும். இப்போ இங்க என்ன பண்றோம்னா, நம்ம மல்டிபிள் காலம்ஸ் யூஸ் பண்றோம். நீ ஒரு காலம் வரைக்கும் நம்ம ஈஸியா புரிஞ்சிச்சுன்னா மல்டிபிள் காலம்ஸ் ரொம்ப ஈஸி. கமா குத்து இன்னொரு காலம் நேம் எழுத போறோம், அவ்வளவுதான். பட் இங்க என்னன்னா ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், நீ எதுவுமே மல்டிபிள் டேட்டாஸ் கொடுக்கும்போது நீ என்ன பண்ணணும், உள்ள லிஸ்ட்டுக்குள்ள கொடுக்கணும். சரிங்களா, அவ்வளவுதான். அவுட்புட் ஒன்றும் வரல. ஐயோ, திருப்பி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா, HOSP ஹாஸ்பிட்டல் தான், ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டேன். திருப்பி ரன் பண்ணுவோம். இப்போ என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் வரணும், டேட்டாஸ் ஃபுல்லாக வரணும். நெக்ஸ்ட் பிரிண்ட்எஃப்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், லிஸ்ட்டில் 2 கொடுத்துருக்கேன், ஒன்று ஸ்கூல்ஸு, இன்னொன்று ஹாஸ்பிட்டல்ஸ். பாப்புலேஷன் தவிர ஸ்கூல் டேட்டாவும் ஹாஸ்பிட்டல் டேட்டாவும் வரணும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸ் வந்திருக்கா மேல, நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்திருக்கா. So far we studied 2 topics. One is selecting a particular column, another one is selecting a multiple columns in a data frame object.
ஓகே, இங்க பாருங்க. நம்ம ரெண்டு விதமான சின்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். சரியா? ஒன்று வந்து df டாட் ஹாஸ்பிட்டல், df டாட் ஸ்கூல்ஸ். சரியா? df டாட் காலம் நேம் கொடுத்து ஒரு விதமான சின்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஎஃப்க்கு டிஎஃப் ஸ்கொயர் பேக்கெட் போட்டு அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி ஸ்கொயர் பேக்கெட் கொடுக்கும்போது டபுள் ஸ்கொயர் பேக்கெட் தரணும். ஓகேவா? இதே வந்து நீ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண பற்றி அந்த ஃபார்மேட்டில் போடலாம். அது ஈஸியாக இருக்கும். பட் தனித்தனியாக போட வேண்டியதாக இருக்கும். இங்கே பாருங்க, டிஎஃப் டாட் HOSPITALS. இது ரொம்ப ஈஸி. பட் என்ன பண்ண, நம்ம தனித்தனியாக போட வேண்டியதாக இருக்கும். ஒன்றா போடுற மாதிரி வரல. பாருங்க, மேலே இந்த இதில் வந்து மேலே இந்த ஃபார்மேட்டில் ரெண்டுமே வந்து ஒரே டேபிளில் வந்தது. இங்கே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணினா டி டாட் காலம் நேம் யூஸ் பண்ண, அதாவது ஆப்ஜெக்ட் நேம் டாட் காலம் நேம் போட்டிங்கன்னா ஓகேங்களா, செப்பரேட்டாக நம்ம பண்ண முடியும். சரியா? ஒரே டேபிளில் வராது. ஒரே டேபிளில் வரணும் உனக்கு அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு யூஸ் லிஸ்ட். ஓகே, தட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் நேம் ஸ்கொயர் பேக்கெட் யூஸ் பண்ணணும். அகெயின் உள்ள இன்னும் ஸ்கொயர் பேக்கெட் யூஸ் பண்ணி எத்தனை காலம் நேம் வேணுமோ அத்தனை காலம் நேம் யூஸ் பண்ணிக்கிறோம். பேஜ் நம்பர் 45ல டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட், அது பக்கத்தில் ஸ்கொயர் பேக்கெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் டாட் காலம் நேம். இப்போ டாட் யூஸ் பண்ணால் ஸ்கொயர் பேக்கெட் யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது. ஸ்கொயர் பேக்கெட் யூஸ் பண்ணால் டாட் யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது. சரிங்களா? இதே நீங்கள் வந்து மல்டிபிள் காலம்ஸ் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா டபுள் ஸ்கொயர் பேக்கெட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க பாருங்க, இது ஒரு ஃபார்மேட்டு. இதுவே நீ ஸ்கொயர் பேக்கெட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா டபுள் ஸ்கொயர் பேக்கெட் யூஸ் பண்ணணும் மல்டிபிள் காலம்ஸ்க்கு. சரிங்களா? ஹாஸ்பிட்டல் கமா HOSPITAL ஸ்கூல் ரன் பண்ணுவோம். ஸ்கூல்ஸா? ஸ்கூல்ஸ். பாருங்க, இது ஒரே டேபிள் காலத்துல ரெண்டு காலமும் வந்துடுது. சரிங்களா? இந்த மாதிரி வேணும்னா நீங்க ஸ்கொயர் பேக்கெட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நீங்க ஸ்கொயர் பேக்கெட் யூஸ் பண்ணல, டாட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா தனித்தனியாக டிஸ்பிளே ஆகும். ஹாஸ்பிட்டல் தனியாக டிஸ்பிளே ஆகும், ஸ்கூல் தனியாக டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ அதையும் பார்த்துருவோம். இப்போ நம்ம இது ஒரு டைப் ஆஃப் மல்டிபிள் காலம் செலெக்ஷன் பார்த்தாச்சு. இன்னொரு டைப் பார்க்கலாம். இங்க டாட் ஹாஸ்பிட்டல் கமா df டாட் ஸ்கூல்ஸ். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க டாட் யூஸ் பண்ணிருக்கோம் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட். சரிங்களா? இது எப்படி இது அவுட்புட் தருதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த மேல இருக்கிற அவுட்புட்டுக்கு கீழே இருக்கிற அவுட்புட்டுக்கும் பாருங்க, காலம்ஸை தனித்தனியா டிஸ்பிளே பண்ணும். இஃப் யூ ஆர் யூசிங் டாட் ஆப்ஜெக்ட் நேம் டாட் காலம் நேம், இஃப் யூ ஆர் யூசிங் த சின்டாக்ஸ் ஆப்ஜெக்ட் நேம் டாட் காலம் டேட் காலம் நேம், இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும். ஆர் அதர்வைஸ் இஃப் யூ ஆர் யூசிங் ஸ்கொயர் பிராக்கெட் டபுள் ஸ்கொயர் பிராக்கெட் இன் மல்டிபிள் காலம் செலெக்ஷன், ஓகேவா, இந்த மேலே இருக்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணும். நான் ரெண்டு டைப்பும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன்.